நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் உள்ள பர்வதமலைக்கு கேமராவுடன் வந்த பக்தர்களை வனத்துறையினர் மிரட்டிய ஜிபே மூலம் 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். சசிகுமார், வணக்கம். என்ன நடந்தது? பக்தர்கள் தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு? வணக்கம் மேடம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவுக்கு உட்பட்ட தென் மகாதேவ மங்கலம் கிராமத்தில் சுமார் 4560 அடி உயரத்தில் அமைந்துள்ள பர்வதமலையின் உச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரகாம்பிகாய் உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோயிலின் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். பர்வதமலைக்கு வரும் பக்தர்கள் மலை ஏற காலை அதிகாலை 5 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் நேற்று மாலை 6:50 மணி அளவில் ஜிபே மூலம் ரூபாய் 2000 பணம் அனுப்பிய ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை வெளியிட்டவர் கூறுவது என்னவென்றால், சுமார் 150 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து நாங்கள் 6 பேர் கொண்ட நண்பர்கள் குழுவாக இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த பர்வதமலைக்கு வந்திருப்பதாகவும், மேலும் மலை ஏறும் போது தங்களிடம் ஒரு கேமரா இருந்ததாகவும், அந்த கேமராவை அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் கேமராவை மேலே எடுத்து செல்ல அனுமதி இல்லை, அப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அந்த வீடியோவிலும் அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களிடம் பணம் இல்லை என்று சொல்லியும் கூட அவர்கள் கேட்காமல் 2000 ரூபாய் ஜிபே மூலம் அந்த வனத்துறை அதிகாரிகள் வாங்கியதாக அந்த வீடியோவில் போடப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த 2000 ரூபாய் வாங்கியதற்கான அந்த ஒரு தகவலும் அந்த பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த மலையின் மீது கீழிருந்து அடிவாரத்திலிருந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய உயர்ந்த பொருட்களை, அதாவது கேமரா உள்ளிட்ட பொருட்களை வெளி மாநிலங்கள் வெளியூர்களில் இருந்து வருபவர்கள் விவரம் தெரியாமல் எடுத்து வந்து விடுவதாகவும், எடுத்து வந்த பொருளை எங்கே வைப்பது என்று தெரியாமல் எடுத்து செல்வதற்குத்தான் இந்த 2000 ரூபாய் கொடுத்ததாகவும், நாங்கள் மேலே சென்று வீடியோ கூட எடுக்கவில்லை, இந்த நிலையில் எங்களிடம் பணம் இல்லை என்று கூறியும் வனத்துறை அதிகாரிகள் 2000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாகவும், கையில் காசு இல்லாமல் மேலே சென்று கோவிலில் இருந்த ஒரு பூசாரியிடம் நாங்கள் ஊருக்கு செல்வதற்கு பணம் எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் ஊருக்கு சென்று விட்டு பணத்தை திருப்பி கொடுப்பதாக கூறி பணத்தை பெற்றிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் அவர்கள் பதிவிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த மலை அடிவாரத்தில், அதாவது பர்வதமலையினுடைய மலை அடிவாரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வைப்பதற்கான அந்த வைப்பு அறைகளை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அரசிடம் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இது தொடர்பாக பக்தர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். சாமி கும்பிடாம 150 கிலோமீட்டர் தாண்டி கோயிலுக்கு வந்தோம். பசங்க தெரியாம கேமரா எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கேட்டில் இருக்கிறவங்க 20,000 ஃபைனு 50,000 ஃபைன் சொல்லி எங்களுக்கு மிரட்டி 2000 ரூபாய் வாங்கிட்டு இல்லாமல் ரசித்து தராமல் நாங்கள் காசு தரலாம், ஒரு ஜெயிலில் கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 2000 ரூபாய் ஃபைன் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவனோட ஆதரவு வரப்போ எல்லாரும் கேமரா எடுத்து வந்தாங்க, எல்லாம் ஃபீக் எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இப்போ எங்கள்கிட்ட மட்டும் மிரட்டிப்பாங்க, வாங்கியிருக்காங்க. திரும்பி போகிறதுக்கு காசு இல்லை. இங்கே வந்து மேலே சாமி கும்பரத்தில் இருக்கிற பூசாரிக்கெல்லாம் காசு வாங்கி நாங்கள் கீழே போட்டு கூட எங்களுக்கு காசு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.